பண்ணிக்கலாம். அண்ட் கிட்டப் ஆப்வியஸா கிட்டப்ல ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து புஷ் பண்ணணும், மூவ் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகே, திஸ் இஸ் ஒன்லி தே ஆர் எக்ஸ்பெக்டிங். ஓகே, சோ இப்ப நான் சொன்ன இந்த காமனான ஒரு ஏஎம்எல் ஒர்க் உங்களுக்கு என்ன பண்ண போறீங்கங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? எஸ், எல்லாருக்கும் என்ன ஒர்க் பண்ண போறீங்கங்கிறது புரிஞ்சுதா? ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, சோ இப்ப நம்மளோட கான்செப்ட் நம்ம மூவ் ஆயிரலாமா? ஒரு லைப்ரரி. ஓகே, அண்ட் இது இல்லாம there is another what JD, not library, another JD. ஓகே, இது இன்னொரு JD. இந்த JD பாத்தீங்க அப்படின்னா they have mentioned the same. ஓகே, என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? நம்பை, பாண்டாஸ், சைக்கிட் லேர்ன் சேம் தான் அவங்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் பேசிக் நாலேஜ் ஆஃப், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இதுலயே சொல்லியிருந்தேன், டென்சார்ஃப்ளோ பைடார்ச்சை விட உங்களுக்கு சைக்கிட் லேர்ன் தான் இம்பார்ட்டன்ட். இதோட பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஓ சி, லுக் அட் திஸ். இதுலயுமே they have mentioned the basic knowledge of deep learning framework called TensorFlow and PyTorch தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அதோடது மட்டும் போதும். பட் பைத்தான்ல வந்து ஸ்ட்ராங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். அண்ட் எம்எல்லோட கான்செப்ட், எம்எல் தான் இங்கே 80% இம்பார்ட்டன்ட். ஓகே, மஷின் லேர்னிங்னா என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஷின் லேர்னிங், ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, வாட் ஆர் த அல்காரிதம் தட் we can use to solve that problem which is available in scikit-learn library. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே மேம், வெதர் தியரி மட்டும் தான் பார்க்க போறோமான்னு கேட்டீங்கன்னா நோ. ஓகே, சைட் பை சைட் தியரி கம்ஸ் ப்ராக்டிக்கல், பிகாஸ் டெஃபினட்டா ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயுமே there are a chances to ask. Okay, practical ask you to write any code to build model, something like that. Okay, என்ன கேட்பாங்கன்னா, just tell me the function which is used to train the model, tell me the predict the model, like இந்த மாதிரி practical relevant ஆன questions-உமே first roundல கேட்க chances இருக்கு. ஓகே, so நம்ம theory comes practical, அதுல வந்து practical 70%, theory 30%, and apart from this interview questions-உமே பார்க்கலாம், important interview questions. Okay, so now I have a one Jupyter notebook. Okay, and don't worry, end of the session இதை நான் ஷேர் பண்றேன். இதுல இருக்கிற கான்செப்ட் மட்டுமே பார்த்துட்டு போனீங்கன்னா it is enough டாமா. ஓகே, இதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் தவிர நீங்க வேற எதுவும் ரெஃபர் பண்ண வேணாம். இதுல இருக்கிற கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்துக்கோ. தென் அவங்க சொன்ன மாதிரி கிட்டப்போட பேசிக்ஸ் நாலேஜ். ஓகே, கிட்னா என்ன, கிட் அப்னா என்ன, எப்படி ப்ராஜெக்ட் வந்து கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றது யூசிங் கிட் அண்ட் கிட் அப்ங்கிறத மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ திங்க் ஸோ வித்அவுட் wasting time in theory part. Okay, so machine learning model, obviously you should understand what is machine learning. Okay, once again I'm telling you, machine learning ங்கிறது AI ஓட ஒரு subset. Okay ma'am, already we have AI, right ma'am? Then AI ல இருந்து why we will be having machine learning in the sense, AI வந்து இனிஷியலா எதுக்கு, AI ஓட AI and ML ஓட டிஃபரன்ஸ் தெரியாம இருக்காதீங்க. AI ங்கிறது it is AI ங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி we can create intelligent systems. It might be a software, even a robotics. Okay, இந்த மாதிரி AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால இன்டெலிஜென்ட் சிஸ்டம், சாஃப்ட்வேர்ஸ் ஆர் robotics நம்மளால பில்ட் பண்ண முடியுமே தவிர, அதுக்கு ஒர்க் பண்ண வைக்கணும்னா டெஃபினெட்லி we need to feed data. கரெக்டா? ஸோ அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணி மஷினை லேர்ன் பண்ண வச்சு தென் நம்மளோட ஹியூமனோட பர்பஸ்க்கு மஷினை யூஸ் பண்ணிக்கிறது தான் சிம்பிளா சொல்லணும்னா வாட் இஸ் மஷின் லேர்னிங். ஓகே, ஸோ இதை டெஃபினிஷனா நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, மஷின் லேர்னிங்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் டிசிஷன்ஸ் பை ப்ரிடிக்ஷன். ஓகே, ப்ரிடிக்ட் பண்றது மூலமா அது டிசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுது பை ஃபீடிங் டேட்டா. ஒன்ஸ் அகைன் ஓகே, நம்ம கொடுக்குற டேட்டா மூலமா தான் அது லேர்ன் பண்ணி தென் இட் இஸ் யூஸ் டு இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் சம் ப்ரிடிக்ஷன். அந்த ப்ரிடிக்ஷனை வச்சு we can make some decisions to run our business. Okay, that is exactly called why machine learning. What is machine learning? Okay, so on the machine learning la there are few types are there dama. ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மஷின் லேர்னிங்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு அண்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு. வாட் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங்? ஒன்ஸ் அகைன் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் கம்பேரிட்டிவா படிச்சீங்கன்னா இட் வுட் பி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் அகைன் both are machine learning type, whereas in supervised learning we are going to train the model, okay, using input as well output. Okay, that is why in supervised we are calling supervised models are using labeled data. Okay, in the word ஞாபகம் வெச்சுக்கோங்க. What is mean by labeled data here ma'am? Output தான் நம்ம labeled நீங்க mention பண்ணுவோம். Okay, that is the terminology. Okay, supervised learningல நம்ம machine
ட்ரெயின் பண்ணுவோம் with both input and output. அதாவது output we are calling it as labeled data. Then what about unsupervised ma'am? Unsupervised learningல நம்ம ட்ரெயினே பண்ண மாட்டோம் because we don't have output. ஓகே, எப்ப நீங்க சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு போலாம்னா உனக்கு வந்து இன்புட்டும் இருக்கு அவுட்புட்டும் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, இப்ப இந்த இன்புட்டுக்கு இந்த அப்ராக்சிமேட் அவுட்புட் வரும்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா in that time you can create model that is supervised learning because you have both input and output so that you can train the model, then you can ask model to predict your output value. Okay, எப்ப நீங்க unsupervised போலாம்னா I have only input, I don't have output feature. ஓகே, என்கிட்ட அவுட்புட்டே இல்லை, இன்புட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஆப்வியஸாவே இப்ப ஆஸ் அ ஃபேக்கல்டி எனக்கு ஆன்சர்ஸ் தெரியாம வெறும் கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா? முடியாது. போத் இன்புட் அண்ட் அவுட்புட், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தெரிஞ்சாதான் உன்னை நான் ட்ரெயின் பண்ண முடியும். இப்ப எனக்கு ஆன்சர்ஸே தெரியலன்னா வெறும் கொஸ்டினை நான் ட்ரெயின் பண்ண தேவையில்லை, சிம்பிளா நான் உன்னை செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன்ல. அதே மாதிரி அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது மாடலையே நம்ம இன்புட்டை மட்டும் ஃபீட் பண்ணி வித்தவுட் ட்ரைனிங். Why there is no training? Because there is no labeled data. That is why unsupervised learning is using unlabeled data. Okay, இந்த labeled data and unlabeled data நோட் பண்ணிக்கோங்க. Unsupervised learning என்ன பண்ணுது? Unlabeled data யூஸ் பண்றதுனால we are not providing any training, which means அந்த மாடலே self learn பண்ணி it is going to predict something or it is going to classify something or it is going to do whatever work. Okay, அதுவே self learn பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை நமக்கு வேணுங்கிற மாதிரி we can modify it. Okay, so this is the major difference between supervised learning and unsupervised learning. எல்லாருக்கும் இந்த ரெண்டு டைப் புரிஞ்சுதா? எஸ், வாட் இஸ் சூப்பர்வைஸ்ட் அண்ட் வாட் இஸ் அன்சூப்பர்வைஸ்ட் எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஒன்ஸ் அகைன் நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பட் ஒன்ஸ் அகைன் ஐ ஜஸ்ட் வாட் இஸ் வாட், அதோட மெயின் இன்டர்வியூல வந்து உன்னை வந்து டெல் மீ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட்னு கேட்டா நீங்க இதை மட்டும் சொன்னா இட் இஸ் இனஃப். ஓகே, ரைட். ஸோ எப்போ சூப்பர்வைஸ்ட் அண்ட் எப்போ அன்சூப்பர்வைஸ்ட் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சூப்பர்வைஸ்டு மாடல் யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா there are two main problem டா. ஓகே, என்ன two main problem? Classification. Okay, so what first problem is called classification. In the classification ingra problem we can solve it. Ma'am, what is classification? Classifying data, that's all. Okay, for an example, almost in the 31 student irking, right? In the 31 students, in case if I want to classify it based on your gender, consider gender illa ungaloda department or else batches, because inga irukra ellarume from different batches, right? Not from same batch. In case if I'm classifying you people based on your batches, for an example, in the batch Accenture batch la yaar iruka, okay, and JPMC batch la yaar iruka, Chromeped DBS batch la yaar iruka, avangaloda batch ID vechu na classify pandra appadina, that process is called classification. So classification is used to classify the data. Okay, so adukku nama enna model use pandrom? Supervised model. Ipo na solra இந்த problem supervised model use பண்ணி தான் classify பண்றோம். Okay, in the classificationsல there are two different types of classification. Okay, one is multi classification classifier னு சொல்லுவாங்க, and another one is binary classifier னு சொல்லுவாங்க. Ma'am, what is multi and binary classifier? Ma'am, கொஞ்சம் நான் டெப்தா அப்படியே ஒரு டாபிக் எடுத்தா அதுல கொஞ்சம் இன்டர்வியூ ரிலேட்டடா பார்த்தறலாம். Okay, so இந்த classificationலயே ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு binary இன்னொன்னு multi. Okay, binary னா என்ன ma'am? Binary னா whatever classifications you are doing with two different output. பைனரினால என்ன ஜெனரலா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டு அவுட்கம் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த கிளாசிபிகேஷன் பண்ணாலும் அதோட அவுட்புட் பாசிபிள் அவுட்புட் வந்து அவுட்கம் வந்து ரெண்டே அவுட்கம் இருக்கு அப்படின்னா in that time you can use binary classification method. ஓகே, இல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்ப நான் வந்து நம்ம பசங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், உங்க எல்லாத்துக்கும் காமனா ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இப்ப அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் உங்களை கிளாசிஃபை பண்றேன். ஓகே, இதுக்கு நான் இப்ப சூப்பர்வைஸ்டு மெஷின் யூஸ் பண்ணனா எந்த கிளாசிபிகேஷன் சூஸ் பண்ணுவேன்னா பைனரி சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதோட ரிசல்ட் என்ன, அந்த எக்ஸாம்ல நீங்க எய்தர் பாஸ் ஆவீங்களா இல்ல ஃபெயில் ஆவீங்களா. தேர் இஸ் ஒன்லி டூ அவுட்கம், கரெக்டா? மோர் தென் டூ ஏதாவது இருக்கா? நோ, ஒன்லி எய்தர் நீங்க எய்தர் நீங்க பாஸ் இல்ல ஃபெயில். ஓகே, சோ ரெண்டே அவுட்கம் இருக்கு. அப்ப நான் பைனரி கிளாசிஃபையர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்ப மல்டி கிளாசிஃபையர் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு கிரேடு. ஓகே, இப்ப எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நீங்க பாஸ் ஆனீங்க ஃபெயில் ஆனீங்க ஆர் வாட் எவர், கிரேடு ப்ரொவைட் பண்ணும்போது ரெண்டே கிரேட் தான் கொடுப்பேனா ஏபி? நோ,
A B C O இந்த மாதிரி எல்லாம் கிரேட்ஸ் நான் கொடுப்பேன்ல. ஸோ அப்ப இங்க வந்து மோர் தென் ஒன் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, ஐ மீன் மோர் தென் 2 இருக்கு, பைனரி இல்லாம 2 இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்தியா வந்து ஒரு மேட்ச்ல வின் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒன்லி அதுக்கு வின்னு இல்ல லாஸ்ன்னு இருக்கும். இல்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு மோடி வந்து அப்கமிங் எலெக்ஷன்ல ஜெயிப்பாரான்னு கேட்டீங்கன்னா எய்தர் ஜெயிப்பார், வின் ஆவாரு இல்ல லாஸ் ஆவாருன்னு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு அவுட்கம்ஸ் வர ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே, கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாமே பைனரி கிளாசிஃபையர். ஓகே, எதுக்கெல்லாம் மல்டி எய்தர் இந்த கேட்டகரியா இருக்கலாம், மல்டிபிள். இப்போ ஒரு காலேஜ் போயிட்டீங்கன்னா there are no only 2 department, there are a lot department, சிவில் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே மல்டி கிளாசிஃபையர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஐ மீன் மல்டி கிளாசிஃபிகேஷன்ஸ். எல்லாருக்கும் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற அந்த 2 புரிஞ்சுதா? வாட் இஸ் பைனரி அண்ட் வாட் இஸ் மல்டி? உங்களை இன்டர்வியூல கேட்கும் போதுமே யூ ஹாவ் டு ஆட் லைக் எக்ஸாம்பிள்ஸ் ஆட் பண்ணணும். எல்லாத்தையுமே டெஃபினிஷனா சொன்னீங்கன்னா உங்களுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்காது. வாட் எவர் கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் ஆல்வேஸ் கனெக்ட் வித் சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகே, வேர்ல்டுல எங்க போனாலும் தியரி சேம் தான். நீங்க டிஃபைன் பண்றது வாட் இஸ் மெஷின் லேர்னிங்னா சேம் தான். பட் அதை சொல்ற வே இஸ் டிஃப்ரெண்ட். யூசிங் எக்ஸாம்பிள்ஸோட நீ சொல்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்லிக்கோ. தட் இஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் அண்டர் which type of machine learning? Supervised machine learning can solve this classification problem. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி அந்த மாடல் சால்வ் பண்ணுது? அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நம்ம எந்த ஸ்டெப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்கலையே மேம் அப்படின்னா, தட் இஸ் வை developers have created a lot algorithms. Okay, இப்ப algorithmங்கிற ஒரு டேர்முக்கு வரேன். ஓகே மேம், வாட் இஸ் algorithm? ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா மாடலுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு தெரியாது, நம்ம சொல்ற ஒர்க்கை தான் மாடல் பண்ணும். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் போய் நீங்க do this step 1, do this, then after getting step 1 output do this அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? It will get lot of time, right? So அதனால each and every step, I mean instruction, ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இது கிரியேட் பண்ணி அதை மிஷினுக்கு ஃபீட் பண்றதோட நேம் தான் அல்காரிதம். ஸோ வாட் இஸ் அல்காரிதம்? ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு லேர்ன் மஷின்ஸ். ஓகே, தட் இஸ் கால் அல்காரிதம். ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் சொன்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கே வில் பி ஹேவிங் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஒரு அல்காரிதம் இருக்கு. தெர் இஸ் another algorithm called decision tree. ஓகே, இது இல்லாம ரேண்டஸ்ட் ஃபாரஸ்ட்னு ஒரு அல்கோரிதம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த அல்கோரிதம்ல மேம், இந்த அல்கோரிதம் எல்லாம் யாரு டெவலப் பண்ணா? டெவலப்பர்ஸ். ஓகே, மஷின் லேர்னிங்ல ஒர்க் பண்ண டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி தே ஹேவ் டெவலப் தீஸ் மாடல்ஸ். தீஸ் ஆர் கால்ட் ப்ரீ டிஃபைன் மாடல். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு இதுல எந்த மாடல் சூட் ஆகும்ங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கிளாசிஃபிகேஷன். இப்போ ரிக்ரெஷன்னா என்ன மேம்? Let's take another example. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரான்னு கேட்கிறேன். இதை வந்து மஷின் கிட்ட கேட்கிறேன். மஷின் எனக்கு என்ன சொல்லும்? எய்தர் பாஸ் ஆர் ஃபெயில், ரெண்டே அவுட்புட் தரும். கிளாசிஃபை பண்ணும் அந்த ஸ்டூடெண்ட், வெதர் தட் ஸ்டூடெண்ட் இஸ் கம்ஸ் அண்டர் பாஸ் பண்ணும். That is classification. One more example. If I'm asking machine to predict Netflix 1 month salary. ஓகே, நெட்ஃபிளிக்ஸ், ஐ ஹோப் யூ நோ நெட்ஃபிளிக்ஸ், ரைட்? நெட்ஃபிளிக்ஸோட ஒரு ஒன் இயர் இல்ல 1 month இல்ல ஒரு 2027 இன்கம் நான் ப்ரிடிக்ட் பண்ணுன்னு சொன்னா எக்ஸாக்டா திஸ்ன்னு சொல்லுமா? 34 million 34 billion அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லுமா? சொல்லாது. ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு ப்ரிடிக்ட் வித்தின் தி ரேஞ்ச். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகே, எப்படி சொல்லணும்னா ஃப்ரம் திஸ் டு திஸ் ரேஞ்ச் இருக்க சான்சஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் வாட்? பேஸ்ட் ஆன் இஸ் பாஸ்ட் இயர் இன்கம். அதுக்கு இந்த இயருக்கு முன்னாடி இயரோட இன்கம் பாஸ்ட் டேட்டாவை வச்சு இட் வில் ப்ரிடிக்ட் சம்திங் வித்தின் திஸ் ரேஞ்ச் அப்படின்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணும், ரைட்? ஸோ இந்த அவுட்கமோட பேரு கண்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம எந்த சூப்பர்வைஸ்டோட இதை யூஸ் பண்ணுவோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே we are calling it as regression. Okay, so what is regression? Regressions are used to find the regressions are used to find the continuous value range. Okay, right? To find the categories. Okay, இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி, பட் இது கண்டினியூஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது இல்லாம ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ட் பண்றது, ஸ்டாக் பிரைஸ் ப்ரிடிக்ட் பண்றது. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இட் வில் கம்ஸ் அண்டர் ரிக்ரெஷன் ப்ராப்ளம். Having few algorithms problem. Similarly, we have few more algorithms that is used to solve regression problem also.
once again in supervised learning. Okay, so supervised la da இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு classification and another one regression. இப்ப regressionக்கு என்ன algorithm யூஸ் பண்ணலாம்னா linear regression is a best model. Okay, best predefined model which is used to solve regression problem. Okay, ma'am, there is another there is another algorithm called logistic regression. நீங்க சொன்னீங்கல்ல ma'am, logistic regression ஒரு algorithm சொன்னீங்க, but it is used for classification னு சொன்னீங்க, but மாடலோட பேர்லயே regression இருக்கு ma'am. Why logistic regression is used in classification over regression னு கேட்டா, logistic regression ங்கிற மாடல் ஆக்சுவலா இது ரிக்ரெஷனோட மாடல் தான். ஓகே, பட் அந்த மாடலை யூஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் ரிக்ரெஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எதுக்கு அந்த அல்காரிதம் அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுத்ததுன்னா, மோர் தென் ரிக்ரெஷன் கிளாசிஃபிகேஷன்ஸ் தான் அது பெர்ஃபெக்டான அக்யூரசி கொடுத்தது. அதனால லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ல நம்ம when compared to regression classification problemனா நம்ம ரொம்ப வைட்லி யூஸ் பண்ணுவோம். சரியா? So இன்டர்வியூல கேட்பாங்க, logistic regression algorithm is used for solving which kind of problem, whether classifications or regression. Then your answer should be logistic regression algorithm is used for solving both problem. Okay, classification as well regression, but widely it is used in classifications to get better accuracy. புரிஞ்சதா எல்லாருக்குமே? ஸோ சூப்பர்வைஸ்ட் மாடல் ஓவர். சூப்பர்வைஸ்ல கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் ரெண்டு இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ற அல்காரிதம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா அம்மா? யாருக்காவது இல்ல டவுட்ஸ் இருக்கா இப்ப நான் சொன்னதுல? ஆமா, இப்போ இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். அது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் மெயில் இருக்குல்ல. மெயிலில் இன்கேஸ் இஃப் வி ஆர் ரிசீவிங் ஒன் மெயில், ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெயிலே லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா, எனக்கு ரிசீவ் ஆகுற மெயில் இன்பாக்ஸுக்கு போகணுமா இல்ல ஸ்பாமுக்கு போகணுமா, அது ஜென்யூல் மெயிலா இருந்தா இன்பாக்ஸுக்கு வரணும், சில இந்த மாதிரி ஃப்ராட்லண்டாவோ இல்ல சும்மா இந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஓகே அந்த மாதிரி மெயிலா இருந்தா அது ஸ்பாமுக்கு போகணும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கே நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் தான் யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா ரியல் டைம்ல? ஓகே, தேங்க்யூ. எஸ், நவ் ஸோ இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ மேம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது சூப்பர்வைஸ் தானே, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல எந்த ப்ராப்ளமும் இல்லையா? டெஃபினட்டா இருக்கிறதுனால தான் we are developing model to solve the problem, right? So how in supervised we are having classifications and regression. Similarly in unsupervised also we have two problem. One is called clustering and another one is called association. Okay, but most of the model, ஏன்னா ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி அக்யூரசி கரெக்டா இருக்கும். எக்ஸாம் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து எக்ஸாம் வச்சாதான் நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க, டு பி ஃப்ராங்க், ரைட்? இதுவே இப்ப கிளாஸஸே கண்டக்ட் பண்ணாம டைரக்டா உன்னை எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ண விட்டா மார்க்ஸ் வருமா? யாரா இருந்தாலும் அது வராது, நல்லா வராது. இது கூட கம்பேர் பண்ணும்போது அது வராது, கரெக்டா? அப்ப சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மாடல்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, எதுக்காவது உனக்கு அவுட்புட் தெரியாத டைம்ல மட்டும்தான் அன்சூப்பர்வைஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப இந்த அன்சூப்பர்வைஸ்லயே என்னென்ன இருக்குன்னு சொன்ன, கிளஸ்டரிங்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது என்ன கிளஸ்டரிங் ப்ராப்ளம்? ஒன்ஸ் அகைன் கிளஸ்டர்ங்கிறது ஒரு கேட்டகரைசேஷன்ஸ் தான். ஓகே, கிளஸ்டர்ங்கிறது என்ன? கேட்டகரைசேஷன்ஸ் தான். மேம் ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷனும் கேட்டகரைசேஷன்ஸ் தான் பண்ணுது, கிளஸ்டரிங்கும் கேட்டகரைசேஷன் பண்ணுது. தென் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கிளஸ்டரிங்? மேம் கிளாசிஃபிகேஷன்ஸ்ங்கிறது காமனா கிளாசிஃபை பண்ணும், பேஸ்ட் ஆன் there is nothing, கண்டிஷன்ஸ்லாம் இல்லை. பட் clustering is used to make a group based on the similarities. Okay, இப்போ இந்த டேட்டாவும் சிமிலரா இருக்கா, ஒரே குரூப்ல போடு. இந்த டேட்டாவும் சிமிலரா இருக்கா, ஒரே குரூப்ல போடு. ஸோ அதோட சிமிலாரிட்டி. ஓகே, இதை ப்ராக்டிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட இன்புட்டும் ஒரே மாதிரி இருந்தா அவுட்புட்ல இது ரெண்டையும் ஒரே கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணு. எக்ஸாம்பிளுக்கு கேட்டகரி ஏ. மேம் ஏன் கேட்டகரி ஏன்னு சொல்றீங்க? ஏன்னா மஷினுக்கு தான் பேர் தெரியாது, அவுட்புட்டோட லேபிள் நேம் தெரியாது, அன்லேபிள் டேட்டால. ஓகே, இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? இப்ப வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் ஒரு மஷின் இருக்கு, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் ஒரு மிஷின் இருக்கு. ஐ ஹேவ் சம் செட்டில் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, எங்கிட்ட ஒரு 100 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ் லைக் இந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஒரு 100 ஃப்ரூட்ஸ் இருக்கு. நான் சூப்பர்வைஸ் லேர்னிங்ல என்ன பண்றேன், ஒரு 50 ஃப்ரூட்ஸ் எடுத்து மிஷினுக்கு ஃபீட் பண்றேன். ஓகே, ஃபீட்னா என்ன? சாப்பிட கொடுக்கறது இல்ல,
ஃபீட்னா அந்த டேட்டா இன்புட் கொடுக்குறேன். என்ன இன்புட் மேம் இதுல அப்படின்னா, ரெட் கலர்ல இருந்தா ஓகே, கலர்னுங்கிறது ஒரு இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் ஷேப்னுங்கிறது ஒரு இன்புட். இன்னொன்னு எக்ஸாம்பிளுக்கு வெயிட்னு ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரூட்டோட கலர் ரெட்டா இருந்து ஷேப் ரவுண்டா இருந்து அண்ட் வெயிட் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இவ்வளோ இருந்தா, கிளாசிஃபை திஸ் ஃப்ரூட் இன்டு ஆப்பிள் கேட்டகரி. ஓகே, இன்னொன்னு இப்போ ஒரு ஃப்ரூட் வந்து எல்லோ கலர்ல இருந்து அதோட ஷேப் லைக் ஓவல் மாதிரி இருந்து அதுல சீடு இருந்துச்சுன்னா, சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதெல்லாம் இன்புட். அதை கிளாசிஃபை நம்ம என்னவோ பண்ணணும், மேங்கோல கிளாசிஃபை பண்ணுன்னு நான் மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன் சூப்பர்வைஸ்ட் மாடல்ல. அப்ப மிஷின் எனக்கு என்ன பண்ணும், ஒரு 100 டேட்டால 100யுமே நான் ட்ரெயின் பண்ண மாட்டேன். 50 எடுத்து ட்ரெயின் பண்ணி 50ய டெஸ்ட் பண்ணுவேன். ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணும்போது மிஷினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த கலர்ல இந்த ஷேப்ல இருந்தா அது இந்த மாடல் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணும், கரெக்டா எனக்கு கிளாசிஃபை பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். பட் இதுவே அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா எனக்கு இன்புட் மட்டும் தான் தெரியும். வெறும் ஒரு ஃப்ரூட் வந்து ரெட் கலர்ல இருக்கு, இந்த கலர்ல இருக்கு இப்படின்னு தான் தெரியும். நான் மிஷினுக்கு என்ன சொல்ல மாட்டேன், இப்படி எல்லாம் இருந்தா இது இந்த ஃப்ரூட்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கும் தெரியாது, மிஷினுக்கும் தெரியாது அவுட்புட். மிஷின் என்ன பண்ணும், செல்ஃபா லேர்ன் பண்ணி ஒரு ஃப்ரூட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கும். ஓகே, அதோட இன்புட் வந்து கலர் ரெட்டு. அடுத்த காலம் என்ன காலம் சொல்லியிருந்த ஷேப், இந்த ஷேப் வந்து ரவுண்டு. அப்ப என்ன பண்ணும், ஓகே இது ஒரு ஃப்ரூட் அப்படிதான் தெரியுமே தவிர அது ஆப்பிள்னு லேபிள் தெரியாது. ஓகே, அதான் அன்லேபிள். அப்ப அது என்ன பண்ணும், ஏன்னு ஒரு ஃப்ரூட் கேட்டகரி அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரூட் போகும், அது எல்லோ கலர்ல இருக்கும், அப்ப அத பீன்னு ஒரு கேட்டகரி பண்ணிரும். நெக்ஸ்ட் ஆப்பிள் ஃப்ரூட் இருக்கு, அப்ப அது என்ன பண்ணும், ஓகே இது வந்து முன்னாடியே வந்த மாதிரி ஒரு டேட்டால இருக்கு, சேம் கலர் சேம் ஷேப் சேம் வெயிட் ரேஞ்ச்ல இருக்கு, தென் வில் கேட்டகரைஸ் திஸ் இன்டு ஏ கேட்டகரின்னு சும்மா இந்த ஏ பின் தான் கொடுக்குமே தவிர அதோட ஆக்சுவல் நேம் கொடுக்காது. புரிஞ்சுதா? இதுதான் செல்ஃப் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் மாடல் இப்படிதான் லேர்ன் பண்ணும். ஓகே, இன்டர்வியூல கேட்டா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ஃப்ரூட்ஸுக்கு சொன்னேன், நீங்க பால்ஸ் அந்த மாதிரி என்ன வேணா வச்சு சொல்லிக்கலாம். ஓகே, சோ நவ் யூ பீப்புள் கிளியர்ட் அபவுட் இட், ரைட்? இப்ப கிளஸ்டரிங்ங்கிறது சிமிலரான டேட்டா எல்லாத்தையும் எனக்கு ஒன்னா கொடு. ஓகே, சிமிலாரிட்டி இல்லாததெல்லாம் தனித்தனி கேட்டகரியில கொடு. தட் இஸ் கிளஸ்டரிங். ஓகே, கிளஸ்டரிங்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இது வந்து விசுவலைசேஷன்ஸ்ல வரது. தியரியா சொல்லணும் அப்படின்னா கிளஸ்டரிங்ங்கிறது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வர ஒரு ப்ராப்ளம். ஓகே, அது என்ன பண்ணுது, டேட்டாவை குரூப் பண்ணுது, கேட்டகரைஸ் பண்ணுது. பேஸ்ட் ஆன் வாட்? பேஸ்ட் ஆன் தேர் சிமிலாரிட்டி. ஓகே, ரைட்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுதான் கிளஸ்டரிங். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் அசோசியேஷன். ஓகே, கிளஸ்டரிங்ங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் டெக்னிக் ஆர் ப்ராப்ளம். அதே மாதிரி அசோசியேஷன்ங்கிறதும் ஒரு ப்ராப்ளம் தான். அது என்ன மேம் அசோசியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலவெண்ட் டேட்டா. ஓகே, ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா ரிலவெண்டா இருக்கா, அப்படி ரிலவெண்டா இருந்தா அதுக்கு ரிலவெண்டான சஜஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது தான் அசோசியேஷன். ஓகே, சிம்பிளா சொல்லணுமா, இமேஜஸ்ல போனாலே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னா பிரெட் வாங்கினா ஆப்வியஸா அதுக்கு ரிலவெண்டா என்ன இருக்கும், ஜாம் இருக்கும், இல்ல மில்க் இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ரிலவெண்ட் திங்ஸ் வாங்கணும். இதை நம்ம எங்க மெயினா யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட யூடியூப்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூடியூப் இல்லாம வேற நிறைய இ காமர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க நிறைய மூவிஸ் பார்த்திருப்பீங்க, ரைட்? ஒரு மூவியை நீங்க பார்த்து முடிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலவெண்டான மூவி உங்களுக்கு வரும். நீங்க வந்து இந்த மூவி பாத்தீங்க, சோ ஐ எம் சஜஸ்டிங் தீஸ் மூவிஸ் ஆல்சோ டு யூ. அதை ரெக்கமெண்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா அந்த மூவியுமே இதுக்கு ரிலேட்டடா இருக்கு. ஓகே, இப்ப நீங்க ஒரு இ காமர்ஸ் வெப் ஆப்ல போறீங்க. அந்த இ காமர்ஸ் வெப் ஆப்ல நீங்க ஒரு ஷர்ட் வாங்க போறீங்க அப்படின்னா, ஒயிட் ஷர்ட் வாங்க போறீங்கன்னா நீங்க ஷர்ட்டை மட்டும் பாப்பீங்க. பட் கீழே அந்த ஷர்ட்டுக்கு ரிலவெண்டான பேண்ட், எக்ஸாம்பிளுக்கு ஷூ, பெல்ட், அதுக்கு ரிலவெண்டான திங்ஸ். சோ மிஷின் யூசர் அடுத்து என்ன இதுக்கு ரிலவெண்டானத இருக்கு அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ணுது. புரியுது எல்லாருக்குமே அசோசியேஷன் என்னன்னு? சோ யூடியூப்ல இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருந்து எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸுமே இந்த அசோசியேஷன்ங்கிற ப்ராப்ளம்ல தான் ஒர்க் ஆகுது. ஓகே, அசோசியேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இது எல்லாமே அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, சோ இப்ப இந்த ரெண்டு லேர்னிங் பத்தி பார்த்தாச்சு. ஓகே, சோ மஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் மஷின் லேர்னிங்னா என்ன, இந்த ரெண்டு டைப் மெயினா. ஓகே, தென் அதுல 4 ப்ராப்ளம், நாட் 3, 4 ப்ராப்ளம். ஒன் இஸ் கிளாசிபிகேஷன், ரிக்ரெஷன், கிளஸ்டரிங் அண்ட் அசோசியேஷன். அண்ட் இது எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, சோ தியரிட்டிக்கலா இதாண்டாமா நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப பிராக்டிகலா மூவ் ஆன் ஆகலாமா? இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே பிராக்டிகலா பண்ணிடலாமா? எஸ், எவ்ரிவன் கிவ் தம்ஸ் அப் once again. No.
ஓகே, இப்ப என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாட் ஆர் த ப்ராசஸ் இன் ஏஐ மாடல் பில்டிங் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ப்ராசஸ், இதுதான் நீங்க பண்ண போறீங்க. ஓகே, now it would be visible. ஓகே, என்ன பண்ண போறீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ஆப்வியஸா இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா, ரைட்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ஏஎம்எல் இன்ஜினியரா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ண மாட்டீங்க, உங்களோட அனலிஸ்ட் டீம் இருப்பாங்க, அவங்களே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுத்த டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவீங்க. ப்ராசஸ்னா டேட்டா ப்ரிப்பரேஷன்ஸ், அந்த டேட்டால ஏதாவது எரர் இருக்கா, கிளீனிங் எல்லாமே பண்ணுவீங்க, டேட்டா எரர் கிளீனிங்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. ஓகே, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மாடல் ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஓகே, மாடல் ட்ரைனிங்னா என்ன? ஸோ ஒன்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா இஸ் ரெடி. நவ் மாடல் பில்டிங். ஸோ யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் மாடலை பில்ட் பண்ணணும், பில்ட் பண்ண மாடலை ட்ரெயின் பண்ணணும். ஓகே, டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். ஓகே, ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா மாடலை எவாலுவேட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி. ஓகே, ட்ரைனிங் இஸ் ஓவர், தென் டெஸ்டிங். டெஸ்டிங் முடிச்சு அப்படியே விட்டுறலாமா? மாடல் கரெக்டா பண்ணுச்சா இல்லையான்னு தெரியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்? டெஸ்டிங் பண்ணணும். ஓகே, அந்த டெஸ்டிங்கோட நேம் தான் மாடல் எவாலுவேஷன். உங்க பேப்பர்ஸ்ல எவாலுவேட் பண்றாங்கல்ல ஃபேக்கல்டிஸ், அந்த மாதிரி. இப்ப மாடலை எவாலுவேட் பண்ணி மாடல் நல்ல அக்யூரசியில ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, நல்ல ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஃபைனலா மாடலை கிளவுட்லயோ இல்லை உங்க கம்பெனி சொல்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க டெப்ளாய் பண்ணிடணும் கிளைண்ட்ஸுக்காக. ஓகே, அண்ட் அது போக மானிட்டர், அதை 6 months ஒன்ஸ் மானிட்டர் பண்ணி ஏதாவது நியூ ஃபீச்சர் வேணுமான்னு பார்ப்பீங்க அந்த மாடல். ஓகே, இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி தான் இதுவுமே. ஓகே, ஒரு ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா அதை மானிட்டர் பண்ணி இன்கேஸ் கிளைண்ட் இஸ் ஆஸ்கிங் டு ஆட் ஒன் மோர் ஃபீச்சர், இன் த சென்ஸ் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ஆட் தட் ஃபீச்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா ப்ராசஸையுமே அப்படியே ப்ராக்டிக்கலா பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் data collection. Okay, so let me open Jupyter notebook. எல்லாருக்கும் இங்க தெரியும் நினைக்கிறேன். ஓகே, so I have taken one CSV file for an example that is relevant to course completion. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேண்டிடேட்டோட ஐடி இருக்கு, நேம், ஏஜ், சிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இட் மைட் பி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், அண்ட் அவங்க பைத்தான்ல ஸ்கோர் பண்ண ஸ்கோரு, எஸ்கியூஎல்ல ஸ்கோர் பண்ணது, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட், அட்டெண்டன்ஸோட பெர்சன்டேஜ், அவங்க ப்ரிஃபர் பண்ண டெக்னாலஜி, சம்திங் லைக் திஸ். ஓகே, அண்ட் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ், தென் அவங்க ட்ரெயின் ஆன டேட், அவங்களோட ட்ரைனிங் கம்ப்ளீஷன் ஆன டேட், சம்திங் லைக் திஸ். We have one data set with I think so 500 rows. Let's check. Okay, இப்போ டேட்டா செட்டை ஆக்சஸ் பண்ணணும்டாமா. ஓகே, இப்போ ஆக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன நல்லா நோட் பண்ணிக்கோ, ஆக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன இதெல்லாம் வேணும், ஆக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன லைப்ரரிஸ்லாம் வேணும் அப்படின்னா, நான் இனிஷியலாவே சொன்னேன், there is a library called pandas library. ஓகே, நீங்க இது எல்லாமே ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, லெட்ஸ் ரிவைஸ். ஸோ பாண்டாஸ்ங்கிற லைப்ரரி வந்து டேட்டாவை கலெக்ட் மட்டும் பண்ண இல்லை, இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராசஸ். கலெக்ட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்குமே we need pandas data set, சாரி pandas library. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டாஸை நான் ஆக்சஸ் பண்ணி பாண்டாஸ் யூஸ் பண்ணிட்டேன், இம்போர்ட் பண்ணிட்டேன். தென் பாண்டாஸ்ல தெர் இஸ் அ லைப்ரரி கால், நாட் லைப்ரரி, ஃபங்க்ஷன். பாண்டாஸ்ல தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் கால் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி. என்ன ஃபங்க்ஷன்? read underscore CSV. ஸோ இந்த read underscore CSV, மேம் அது ஏன் CSV? read தான் ஃபங்க்ஷன். நீங்க என்ன டைப் ஆஃப் ஃபைலை ஆக்சஸ் பண்றீங்க, உங்க டேட்டா செட் என்ன டைப் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கு, வெதர் எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கா, CSV ஃபார்மேட்ல இருக்கா. CSVனா CSV, எக்ஸல்னா எக்ஸல் நீங்க டைப் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோடது CSVல இருக்கிறதுனால நான் CSVன்னு கொடுத்து இந்த இடத்துல ஃபைலை இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாண்டாஸ் யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டேட்டாவை லோட் பண்ணிட்டேன்னா, டேட்டாவை லோட் பண்ண உடனே, கலெக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டேட்டா. டேட்டா செட்ல எவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு, ஓகே, என்னென்ன காலம்ஸ்ல எரர் இருக்கு, அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டேட்டா செட்டோட அண்டர்ஸ்டாண்டிங். ஹவு மெனி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் தேர் இன் ஈச் காலம், வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் ஆர் தேர். ஓகே, எந்த காலம் நியூமரிக்கல், எந்த காலம் கேட்டகரிக்கல், கேட்டகரிக்கல்னா டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் எக்ஸ்ப்ளரட்டரி டேட்டா அனாலிசிஸ், இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு பேரு தான் ப்ராசஸ் தான் எக்ஸ்ப்ளரட்டரி டேட்டா அனாலிசிஸ். அது எல்லாம் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிளுக்கு ரோஸ் அண்ட் காலம் ஃபைன் பண்றது, டேட்டா டைப்ஸ் ஃபைன் பண்றது, இது எல்லாத்துக்குமே வில் பி ஹேவிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே என்ன நமக்கு இருக்கு? டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ
எஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரோஸ் அண்ட் காலம் கெட் பண்ணணுமா, ஷேப்னுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இப்ப இந்த ஷேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் கொடுத்துருக்கு, தெரியுது எல்லாருக்குமே. இப்ப அடுத்து இன்ஃபோ ஃபங்க்ஷன். இன்ஃபோ ஃபங்க்ஷன்னா என்ன, இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டேட்டா செட், அந்த டேட்டா செட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஓகே, சோ இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஹவு மெனி ரோஸ், ஓகே, ஃப்ரம் விச் இண்டெக்ஸ் டு விச் இண்டெக்ஸ், and how many column, 15 column, okay, and in each column which type of data type, object na text, integer na number. Okay, next each and every column la எவ்வளோ நான் நல் வேல்யூ இருக்கு, நான் நல்னா எம்டி இல்லாம இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு காலம்லயுமே பாத்தீங்கன்னா இருக்கிற 500 ரோஸ், நம்ம கிட்ட இருக்கிற ரோஸ் எவ்வளோ 500, ஒவ்வொரு காலம்லயுமே இருக்கிற ஆல் 500 ரோஸ் ஆர் நான் நல். அப்ப அந்த நல்லே இல்ல. நல்லுனா என்னன்னா எம்டி செல்லு, எம்டி செல்ல தான் பைத்தான் வந்து இட் வில் கன்சிடர் as a null. அப்படி பார்த்தா நம்மள எதுவுமே எம்டி செல் இல்ல. ஓகே, சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணுமா, தென் யூ ஹேவ் டு யூஸ் இன்ஃபோ ஃபங்க்ஷன். அது இல்லாம ஒரு டேட்டா செட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன், அதாவது அதோட மேக்ஸ். ஓகே, அந்த டேட்டா செட்ல இருக்கிற நம்பர்ஸ் காலம்க்கு உனக்கு மேக்ஸ் அப்ளை பண்ணணுமா, ஓகே, என்ன யூஸ் பண்ணலாம், டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். Okay, describe function is used to find the statistical information about our data set. Statistical na max, அதாவது count, unique, top, frequency, mean, எல்லா காலமுக்குமே நான் இந்த include all னு கொடுத்ததுனால all column both numeric and டெக்ஸ்ட் காலம். மேம் இந்த ஒருவேளை இன்க்ளூட் ஆல் கொடுக்கலன்னா ஒன்லி நியூமரிக்கல் காலம்க்கு மட்டும் தான் ஃபில் இது பண்ணும். ஏன்னா மேக்ஸ்ங்கிறது நம்பர்ஸ் காலம்க்கு மட்டும் தானே. இப்ப நீங்க இந்த இன்க்ளூட் ஆல் கொடுக்கலன்னா எல்லா காலம் எடுத்துக்காது, ஒன்லி எதெல்லாம் இதுல நம்பர்ஸ் காலமோ அந்த காலம்க்கு மட்டும் தான் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது மீன்னா ஆவரேஜ், மீடியன், மிடில் வேல்யூ, மோட் இங்க இருக்கு பாருங்க எல்லாமே. ஓகே, என்னென்ன மீன், ஸ்டாண்டர்டேஷன், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, குவாரடைல், ஓகே, இது எல்லாமே ஃபைன் பண்ணும். பட் இங்கன்னா இன்க்ளூட் ஆல்னு கொடுத்ததுனால இட் இஸ் யூஸ் டு வாட், தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் ஃபார் ஆல் தி காலம், ஈவன் அது டெக்ஸ்டா இருந்தாலும் நியூமரிக். மேம் இப்ப டெக்ஸ்ட் காலம்க்கெல்லாம் நம்மளால மீன், ஆவரேஜ் ஃபைன் பண்ண முடியாது இல்ல, அந்த இடத்துல இது நன்னு ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்ப பாரு, கேண்டிடேட் ஐடி, ஓகே, நேம். இப்ப நேம்னுங்கிற காலமை நம்பர் ஆஃப் ரோவை என்னால கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, கவுண்ட் ஆயிடுச்சு. இப்ப யூனிக், அதுல இருக்கிற யூனிக் வேல்யூ ஃபைன் பண்ணலாம், பண்ணியாச்சு. அதுல இருக்கிற டாப் வேல்யூ பண்ணியாச்சு. அதுல ஃப்ரீக்வெண்டா இருக்கிற வேல்யூஸ கவுண்ட் பண்ணியாச்சு. இப்ப இங்க பாரு, மீன், ஸ்டாண்டர்டு, மினிமம், மேக்சிமம், இப்ப இது எல்லாமே நம்பர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணணும் மேக்ஸ். ஓகே, இது டெக்ஸ்ட் காலம்ங்கிறதுனால நன்னு ஃபில் ஆயிருக்கு, தெரியுதா? சோ எங்கெல்லாம் உனக்கு நன்னு இருக்கோ அந்த காலத்துக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, சோ describe function is used to find the statistical information about our data set including both text and numeric. Text column க்கு relevant ஆன இதெல்லாமே calculate ஆகும், numerical column க்கு relevant ஆனது எல்லாமே calculate ஆகும். ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்குமே? எல்லாருக்கும் புரிஞ்சுதாடாமா? எஸ், ஜஸ்ட் a minute, தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, நவ் நெக்ஸ்ட். இப்ப அடுத்து என்னன்னா, டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு, டேட்டால என்னெல்லாம் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை கிளீன் பண்ணணும்ல. ஸோ அந்த டேட்டாவை கிளீன் பண்றது என்னெல்லாம் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் டேட்டால ஏதாவது வேல்யூ மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம், அதாவது எம்டி செல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் ஒண்ணு. நெக்ஸ்ட் அந்த டேட்டா செட்ல டியூப்ளிகேட் இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த டேட்டாவோட குவாலிட்டியை செக் பண்ணுவோம், வேலிடான வேல்யூஸ் இருக்கா இல்ல வேலிட் இல்லாம இருக்கா அப்படின்னு. சரியா? சோ இப்ப மிஸ்ஸிங் வேல்யூ, டியூப்ளிகேட்ஸ், குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே செக் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப மிஸ்ஸிங் வேல்யூ செக் பண்றதுக்கு isNull அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, சோ isNull function is used to find the missing value. ஒவ்வொரு காலம்லயும் எவ்வளவு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணும். ஃபைண்ட் பண்ணிருக்கா நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே. எல்லா காலத்திலயுமே 500மே நான் நல்லுதான், நல் எதுவுமே இல்ல.
ஓகே, அப்ப இங்கேயுமே இப்படிதான் வரும், எல்லாமே 0 0. ஒருவேளை இப்ப இந்த காலம்ல வந்து ஒன்லி 200 தான் நான் நல், அப்ப ரிமைனிங் 300 நல். அப்ப இந்த இடத்துல 300 வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம கிட்ட இல்ல. ஓகே, ஸோ இஸ்நல்லுங்கிற ப்ராப்ளம், சாரி இஸ்நல்லுங்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் வேல்யூ. மேம் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இல்ல, ஓகே, இருந்தா என்ன பண்ணுவீங்க? இருந்தா there is another function called fillna function. ஓகே, இந்த ஃபில்னாங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஓகே, ஃபில்னாங்கிறது பாண்டாஸ்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், இட் இஸ் யூஸ் டு ரீப்ளேஸ் தட் மிஸ்ஸிங் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம கிட்ட மிஸ்ஸிங் இல்ல, மிஸ்ஸிங் இருந்தா நீங்க இந்த ஃபில்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த மிஸ் ஆன இடத்துல எல்லாம் வேற ஒரு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்க வேண்டிய ரெண்டு ஃபங்க்ஷன், இஸ்னல் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபில்னா ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டியூப்ளிகேட்டரா? ஓகே, டியூப்ளிகேட்டோட செக் பண்றதுக்கு ஒன்ஸ் அகைன் ஃபங்க்ஷன் டியூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன். எப்படி இஸ்னல் ஃபங்க்ஷன் மிஸ்ஸிங் வேல்யூவை பார்க்க யூஸ் ஆகுதோ அதே மாதிரி டியூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் யூஸ் டு செக் தி நம்பர் ஆஃப் டியூப்ளிகேட் ரோ. ஓகே, நம்ம கிட்ட டியூப்ளிகேட் ரோ இங்க வந்திருக்கு தெரியுதா, 0ன்னு. இது வந்து இதோட ஆன்சர், இந்த கீழே 0ன்னு வந்திருக்குல்ல, இதுதான் இந்த டியூப்ளிகேட் ஃபங்க்ஷனோட ஆன்சர், நெக்ஸ்ட் பிரிண்டோட ஆன்சர். ஓகே, அப்ப இந்த பிரிண்ட்டுக்கு எனக்கு 0ன்னு வந்திருக்குன்னா என்ன மீனிங்? there are no duplicate. ஒருவேளை மேம் டியூப்ளிகேட் வந்தா என்ன பண்ணணும்? இப்ப இங்க 5ன்னு வருது, அப்ப என்ன மீனிங்? 5 rows டியூப்ளிகேட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் நேம் கால் drop duplicate. ஓகே, என்ன ஃபங்க்ஷன்? drop duplicates. ஓகே, drop duplicated. ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த டியூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா டியூப்ளிகேட்ஸ் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை, கரெக்டா? அது எல்லாமே ஜஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. எல்லாருக்கும் புரிஞ்சுதா டேட்டா கிளீனிங் எப்படி பண்ணணும்னு? கிவ் தம்ஸ் அப்ஸ். ஒன் இஸ் இஸ்னல் and another one is duplicated. நீங்க எந்த ரவுண்ட்ல மென்ஷன் பண்ண வேணாம், அது டியூப்ளிகேட் எல்லாமே அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க இந்த டிராப் டியூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே அந்த ஒரிஜினல் இல்லாம டியூப்ளிகேட்டை மட்டும் அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, நீங்க அதை எதுலாம் செக் பண்ணணும்னு தேவையில்லை. சரியாடாமா? சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளரட்டரி டேட்டா அனாலிசிஸ். இப்போ நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க கம்பெனில உங்க மேனேஜர் ஏதாவது செக் பண்ணணும் அந்த டேட்டால அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க இந்த எக்ஸ்ப்ளரட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து பிளேஸ்மெண்டோட கவுண்ட், பிளேஸ்மெண்டோட ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் இருந்ததா? ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்டு, சில ஸ்டூடெண்ட்ஸ் நாட் பிளேஸ்டு. ஒருவேளை யுவர் மேனேஜர் இஸ் ஆஸ்கிங் யூ டு டிஸ்பிளே தி பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நாட் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவுண்ட்டுக்கு கொடுங்கன்னு கேட்டா ஆல்வேஸ் நீ அவுட்புட் அனாலிசிஸ் பண்றதோட அவுட்புட் வந்து விசுவலைசேஷன் தான் பண்ணணும். ஓகே, அப்ப மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல வேல்யூ அண்டர்ஸ்கோர் கவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க? பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற டிஃபரெண்ட் எஸ் எல்லாம் எவ்வளோ, ஐ மீன் பிளேஸ்ட் எல்லாம் எவ்வளோ, நாட் பிளேஸ்ட் எல்லாம் எவ்வளோன்னு நீ கால்குலேட் பண்ணி அதை பார் சார்ட்ல பிளாட் பண்ற. ஸோ வேல்யூ அண்டர்ஸ்கோர் கவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸ் டு கவுண்ட் தி வேல்யூஸ் இன் பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஹவு மெனி ஆர் பிளேஸ்ட், ஹவு மெனி ஆர் நாட் பிளேஸ்ட். பிளாட்ங்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸ் டு பிளாட் தட் வேல்யூ இன்டு பார் சார்ட். உனக்கு பார் சார்ட் வேணாம், ஸ்கேட்டார் சார்ட் வேணும்னா ஸ்கேட்டார், வேற என்ன சார்ட் உனக்கு இங்க வேணுமோ அந்த சார்ட்டோட நேம் நீ கொடுத்துக்கலாம். ஓகே, அதோட டைட்டில் கொடுத்துருக்கேன். ஷோ ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அதை ஷோ பண்ணும். இது பிளேஸ்மெண்டோட கவுண்ட் கொடுக்குது. சி, இப்ப பாத்தீங்கன்னா நாட் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ கவுண்ட், பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுல யார் அதிகம்? ஸோ இப்ப மேனேஜர் ஈஸியா ஒரு டிசிஷன் எடுக்கலாமா? அப்ப அவங்களோட கம்பெனில பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸை விட, அவங்க காலேஜ்ல பிளேஸ்டு விட நான் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு they can able to understand it. ஓகே, இதே மாதிரி பைத்தானோட ஸ்கோர், பைத்தானோட மார்க் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதோட ஃப்ரீக்வன்சியை செக் பண்றதுக்கு there is a plotன்னா graph. Excuse me, there is a கிராஃபோட நேம் என்னன்னா ஹிஸ்டோகிராம். மேம் பாரும் ஹிஸ்டோகிராம், பார் கிராஃப் ஹிஸ்டோகிராம் கிராஃப் தான் இருக்கா? நோ,
லைன் சார்ட் இருக்கு, ஸ்கேட்டார் சார்ட். அதுதான் நான் சொன்னேன், மேட்ப்ளாட்லிப்ல நீங்க ஒரு டைம் அதை பார்த்துக்கோங்க. லைன் சார்ட், ஸ்கேட்டார் பிளாட் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், ஹிஸ்டோகிராம், அவ்வளவுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப நான் பைத்தானோட ஸ்கோரை வந்து பாக்குறதுனால பைத்தான் காலமை மென்ஷன் பண்ணி பைத்தான் ஸ்கோரை ஹிஸ்டோகிராம்க்கு பாஸ் பண்ணிட்டேன். அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ இவ்வளோ, செகண்ட் வேல்யூ, அதுக்கேற்ற மாதிரி பார். ஓகே, பார் சார்ட்டுக்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பார் சார்ட்ல இன்டர்வல்ஸ் இருக்கும். ஒரு பாருக்கும் இன்னொரு பார், இதுதான் பாரு, ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் இன்டர்வல்ஸ் இருக்கும். இன்டர்வலே இல்லாம கண்டினியூஸா ஃப்ரீக்வெண்டா இருந்தா அதுக்கு பேர் தான் ஹிஸ்டோகிராம். இதுல இது ஒரு பார், இந்த இடத்துல வருதா, இங்க முடியுதா, இது ஒரு பார், இது அடுத்த பார். பட் ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் நடுவில் கேப்பே இல்லையா, இதுக்கு பேரு தான் ஹிஸ்டோகிராம். சோ பைத்தானோட மார்க்ஸ் பாரு, ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளவு எடுத்திருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி எடுத்திருக்கான், அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தெரியுதா, அதுக்காக யூஸ் பண்றது. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்திருக்கேன், பட் யூ கேன் கிரியேட் வாட் எவர் டைப் ஆஃப் சார்ட்ஸ். ஓகே ரைட், இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அனாலிசிஸ் கவுண்ட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாண்டாஸ்ல இது இல்லாம இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு கேட்பாங்க, அண்ட் எப்படி குரூப் பை பண்றதுன்னு கேட்பாங்க. ஓகே, இப்ப ஃபில்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோ. ஃபில்டர் பண்றதுக்கு தேர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, என்ன யூஸ் பண்ணலாம், தேர் இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ். அப்படியே இருக்கலாம் ஒரு நிமிஷம், லெட் மீ டேக் ஸ்கிரீன்ஷாட். சோ ஃபில்டர் பண்றதுக்கு, ஷார்ட் பண்றதுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லிடாமா இங்க. ஓகே, நீங்க எல்லாமே ஃபங்க்ஷன்ஸா தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப ஃபில்டர் பண்ணணுமா, நீங்க அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணி, ஃபில்டர்னாலே கண்டிஷன் கொடுக்கணுமா, அந்த 10 lesser than equal to, not equal to, greater than or equal to, not greater than or equal to. ஓகே, இந்த மாதிரி அந்தந்த கண்டிஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு வாட் உங்க மேனேஜர் சொல்றதுதான். இப்ப வந்து நம்ம பைத்தான் ஸ்கோர்ல எத்தனை பேர் எல்லாமே கிரேட்டர் தென் 80 எடுத்திருக்காங்களோ அவங்களை எல்லாம் டிஸ்பிளே பண்ணனா இப்ப அவங்க எல்லாம் டிஸ்பிளே பண்ண போறாங்க. ஓகே, சோ இப்ப லெஸ்ஸர் தென்னு கேட்டா லெஸ்ஸர் தென் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த கொடுக்கிறதுக்கு தான் we are having there is no function, but அந்த காலம் நேம் போட்டு அந்த காலம் நேம்க்கு ஏத்த வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும். ஓகே, இப்ப குரூப் பை ஃபில்டர் ஓவரா, குரூப் பை ஃபில்டர் வந்து கண்டிஷன் கொடுத்து கொடுக்கணும். குரூப் பை பண்றதுக்கு ஃபங்க்ஷன் நேமே குரூப் பை தான். அது என்ன மேம் குரூப் பை அப்படின்னா, ஓகே, சிட்டியை பொறுத்து இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூ ஸ்கோருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். இப்ப சிட்டி வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சென்னை, ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சேலம். நான் என்ன பண்றேன், சேலம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் பண்றேன். வேற யாரு, சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் பண்றேன். வேற கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்றேன். குரூப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்றேன், அவங்களோட இன்டர்வியூவோட ஸ்கோருக்கு ஆவரேஜ் எடுக்கிறேன். குரூப் பைங்கிறது இட் இஸ் யூஸ் டு குரூப் தி டேட்டா. ஓகே, அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன, குரூப். மீட்டிங்லயுமே ஆல்மோஸ்ட் 31 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 31 ஸ்டூடெண்ட்ஸுமே நான் குரூப் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி, உன்னோட ஜெண்டர் பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல those students are yes da batches பண்ணி நீங்க சொன்ன மாதிரி பேட்சஸ் பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணலாம். இல்ல those who all are from சென்னை, இல்ல அவுட்டர் சென்னை யாரு, இப்படி நான் பேஸ் குரூப் எப்படி வேணா பண்ணலாம். பட் அதுக்கு ஃபங்க்ஷன் குரூப் பை ஃபங்க்ஷன். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஷார்ட்டிங்னா ஒண்ணு இல்ல, அரேஞ்சிங். Okay, arranging data from ascending to descending, either ascending or descending. Okay, இப்போ நான் ascendingல பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ. ஷார்ட் பண்றதுக்கு ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ, இந்த ஃபங்க்ஷன்லாம் மாறாதுடாமா. ஓகே, சோ என்னென்ன ஃபங்க்ஷன் மட்டும் பாத்துக்கோ. ஓகே, இப்ப ஷார்ட் பண்றதுக்கு ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ, ஏன்னா வேல்யூ பத்தி என்ன ஷார்ட் பண்ண போறீங்க. சோ அதை கொடுத்துட்டு எந்த காலமோ அந்த காலமை கொடுத்தீங்கன்னா அந்த காலம் மட்டும் உங்களுக்கு ஷார்ட் ஆகும். மேம், எந்த காலம் எனக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்துட்டேன், அது அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு கொடுக்கலையே. அசெண்டிங்ங்கிற கொடுத்தா அசெண்டிங் ஆகும். இதுவே அசெண்டிங்க்கு ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன் கொடுத்தா அசெண்டிங், அப்ப ஃபால்ஸ்னு கொடுத்தா எஸ் அசெண்டிங், அவ்வளவுதான் டிசெண்டிங். ஓகே, ஆனா மேம் அப்ப டிசெண்டிங் கொடுக்கலாமா, நோ, அசெண்டிங் பெராமீட்டர் மட்டும் தான் இருக்கு. நீங்க அசெண்டிங்க்கு ட்ரூன்னு கொடுத்தா அசெண்டிங் ஆகும், அசெண்டிங்க்கு ஃபால்ஸ்னு கொடுத்தா அதோட ஆப்போசிட் டிசெண்டிங் ஆகும். ஓகே, டிசெண்டிங் ஆனதோட ஃபர்ஸ்ட் 5 rows மட்டும் நான் செக் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, சோ ஃபில்டர், கண்டிஷன்ஸ், குரூப் பைக்கு குரூப் பை ஃபங்க்ஷன், ஷார்ட் பண்றதுக்கு ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ ஃபங்க்ஷன் வித் அசெண்டிங். ஓகே, இப்ப இவ்வளவுதான் டேட்டாவை பத்தின அனாலிசிஸ், டேட்டாவை பத்தின கிளீனிங் ப்ராசஸ், எவ்ரிதிங் இஸ் டன்.
ஓகே, இப்போ லெட்ஸ் டைவ் இன்டு மஷின் லேர்னிங். ஓகே, இப்போ மஷின் லேர்னிங்ல இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பாண்டாஸ் அண்ட் மேட்ப்ளாட்லிப் தான் யூஸ் பண்ணோமா. இப்போ என்ன பண்ண போறோம்? மஷின் லேர்னிங் யூஸ் பண்றோம். அதுல கிளாசிஃபை பண்ண போறோம். என்ன கிளாசிஃபை பண்ண போறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் பேஸ் பண்ணி சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாசிஃபை பண்ண போறோம். சரியா? இப்போ அதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கு சில அல்கோரிதம் இருக்கு, ரிக்ரெஷனுக்கு சில அல்கோரிதம் இருக்கு. ஸோ அதுல நான் இங்க யூஸ் பண்ண போறது ரேண்டம் ஃபாரஸ்ட்னு ஒரு மஷின் லேர்னிங் அல்கோரிதம். ரேண்டம் ஃபாரஸ்ட்ங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, அதுல பேக்கிங் பூஸ்டிங் இருக்கு. ஒவ்வொரு அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாரு. தியரிட்டிக்கலா தான் வேற வேறையா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பட் ப்ராக்டிக்கலா சேமா தான் இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஸோ அதுக்கு வேணுங்கிற இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். என்ன லைப்ரரி யூஸ் பண்ணுவேன்? மஷின் லேர்னிங் அப்படின்னாலே சைக்கிட் லேர்ன்னு ஒரு ஃபங்க்ஷன், சாரி நாட் ஃபங்க்ஷன், அது பேர் என்ன, லைப்ரரியை யூஸ் பண்ணுவேன். எஸ்கே லேர்ன். அந்த எஸ்கே லேர்ன்ல டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். லேபிள் என்கோடர். மேம் இது என்ன லேபிள் என்கோடர்? லேபிள் என்கோடர்னா வந்து டெக்ஸ்டா இருக்கு. ஓகே, என்ன, எனக்கு ஏதாவது ஒரு காலம் வந்து டெக்ஸ்டா இருக்கு. ஓகே, மிஷனுக்கு பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் காலமை விட இட் வில் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் நியூமரிக்கல் காலம். ஓகே, சோ அந்த நியூமரிக்கல் காலம், டெக்ஸ்ட் காலம் நியூமரிக்கலா காலம் கன்வெர்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த என்கோடிங் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சாரி, லேபிள் என்கோடர், எஸ், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சி, இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப டெக்ஸ்டா இருக்கு. ஓகே, இந்த டெக்ஸ்ட நம்பர்ஸா மாத்தணும், அப்பதான் மிஷனுக்கு புரியும். அதாவது இப்ப இங்க இருக்கிறவங்களை வந்து நான் குரூப் பண்றேன். ஜெண்டர் வந்து ஃபீமேலா மேலா. ஓகே, உங்களோட செக்ஸ் வந்து மேலா ஃபீமேலா. இப்ப மேல் ஃபீமேல்ங்கிறத விட மிஷனுக்கு நம்பர்னா புரியும். அப்ப நான் மேல் எல்லாத்தையும் 0ன்னும் ஃபீமேல் எல்லாத்தையும் 1ன்னும் மாத்திடுறேன். என்னடாமா? பைட் கோட் இல்ல, இது நம்பர்ஸா தான் மாத்துறோம், நியூமரிக்கலா தான் மாத்துறோம். சரியா? சோ இதுக்கு பேரு தான் என்ன, லேபிள். நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்னோட டேட்டா செட்டை ட்ரெயினும் டெஸ்ட்டும் ஸ்பிளிட் பண்றதுக்காக. ஓகே, ஜஸ்ட் a minute. நெக்ஸ்ட் வந்து என்னோட மாடல். இதுதான் ஆல்ரெடி இருக்கிற ப்ரீடிஃபைன் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் மாடலை பில்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாடலோட எவாலுவேஷன் பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்றதுக்காக அக்யூரசி ஸ்கோர்னு ஒரு ஃபங்க்ஷன், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். அது எவ்வளவு ட்ரூவா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு ஃபால்ஸா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு, அதுக்கு பேர் தான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். கிளாசிபிகேஷனோட ரிப்போர்ட், அது என்னெல்லாம் கிளாசிஃபை ஆயிருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட். சரியா? சோ இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மஷின் லேர்னிங்கோட லைப்ரரி நேமான எஸ்கே லேர்ன்ல இருந்து பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்றேன், என் டேட்டா செட்டோட காப்பி எடுத்துக்கிறேன். மேம் நீங்க டேட்டா செட்லயே டைரக்டா பண்ணலாம்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க டேட்டா செட்ல எடுத்தோன்னு பண்ணாம டேட்டா செட்ல இருந்து ஒரு காப்பி எடுத்து பண்ணணும். அதுக்கு காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், டேட்னு ஒரு காலம் இங்க இருக்குடா. ஓகே, ஜாயினிங் டேட், ட்ரைனிங் டேட்னு ஒரு காலம் இருந்ததா. எஸ், இங்க இருக்க அந்த ட்ரைனிங் டேட்னு ஒரு காலம். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த டேட் காலம்ல ஒர்க் பண்றேன். டேட் காலம்ல என்ன மேம் பண்றீங்க அப்படின்னா, அந்த டேட் காலமை எனக்கு வேணுமா மாத்துறேன். ஓகே, ஏன்னா டே எல்லாமே ஒன்னா இருந்தா என்னால, இன்கேஸ் இப்போ உங்க மேனேஜர் வந்து இந்த இயர்ல எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணாருன்னு இயர் வைஸ் உங்க அனாலிசிஸ் பண்ண சொன்னா பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஹோல் டேட் காலம், இயர்னு ஒரு காலம் இல்ல. இயர் இருந்தா உன்னால ஃபில்டர் பண்ணி ஈஸியா 2025ல யாரெல்லாம் ஜாயின்னு தெரியும். மந்த்ல உனக்கு கேக்குறாங்க, ஆகஸ்ட் மந்த்ல யாரு பண்ணாங்கன்னு. சோ மோஸ்ட்லி நமக்கு டேட் காலம் வந்து தனித்தனியா இருக்கணும். டே தனியா இருக்கணும், மந்த் தனியா இருக்கணும், இயர் தனியா இருக்கணும். சோ அப்படி டேட் காலமை நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகே, அந்த டேட்ல இருக்கிற இயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன், மந்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன், டேவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். சோ அதுக்கு டு டேட் டைம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ், ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஆட்ரிபியூட் என்ன ஆட்ரிபியூட்னா, இயர்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இந்த ட்ரைனிங் டேட்ல இருக்கிற இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஐம் கிரியேட்டிங் ஒன் காலம், ட்ரைனிங் இயர் காலம். ஓகே, அதே மாதிரி இந்த டேட் டைம், இந்த டிடினா டேட் டைம்ங்கிற ஃபங்க்ஷன். சரியா? அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ட்ரைனிங் டேட் காலம்ல இருக்கிற மந்த்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரைனிங் மந்த்னு ஒரு காலம் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி டேவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரைனிங் டேன்னு ஒரு. சோ இப்ப எனக்கு வந்து இந்த ட்ரைனிங் டேட்ங்கிற ஒரு காலம் தேவையில்லை. ஏன்னா அதுதான் நம்ம பிரிச்சு ட்ரைனிங் இயர் மந்த் டேன்னு கொடுத்துட்டோம்ல. அதனால டிராப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ட்ரைனிங் டேட்ங்கிற அந்த காலமை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ட்ரைனிங் மந்த் ட்ரைனிங் டேன்னு
இருக்கணும். இது பண்ணணும் மேண்டேட்டரி இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப என்கோடிங் கேட்டகரிக்கல் காலம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே. உங்ககிட்ட இருக்கிற கேட்டகரிக்கல் காலம் எல்லாத்தையுமே என்கோட் பண்ற லேபிள் என்கோடர், ஒன் ஹாட் என்கோடர் நிறைய இருக்கு. அதுல என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே மிஷினுக்கு புரியுற மாதிரி நம்பர்ஸ், அதாவது அவர் சொன்ன மாதிரி பைட் கோட் நம்ம மாத்த மாட்டோம். மஷின் புரிஞ்சுக்கிறது பைட் கோட புரிஞ்சுக்கும். பட் நம்ம மாத்துறது நம்பர்ஸ் தான் மாத்துறோம். அதுக்கு ஐ எம் யூசிங் லேபிள் என்கோடர். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப ஏன் டேட்டா செட்ல இருக்கிறதுல நான் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ண போறேன், பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்டா இல்லையா, பிளேஸ்டா இல்லையான்னு ப்ரிடிக்ட் பண்ண போறேன். ஓகே, சோ இப்போ நீங்க மோஸ்ட்லி மிஷனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்க. ஓகே, பட் டெஸ்ட் பண்ணும்போது அவுட்புட் கொடுப்பீங்களா? ட்ரெயின் பண்ணும்போது இன்புட் அவுட்புட் கொடுப்பீங்க, டெஸ்ட் பண்ணும்போது இந்த அவுட்புட்னு கொடுத்தா அப்புறம் இதுக்கு அது ப்ரிடிக்ட் பண்ண போகுது. அதனால நான் என்ன பண்றேன், எக்ஸ்ன்னு கொடுத்து XY. ஓகே, அதாவது எக்ஸ்னா இன்புட், ஒய்னா அவுட்புட். ஸோ நம்மளோடதுல எது வந்து அவுட்புட் காலம், பிளேஸ்மெண்ட்டை தான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். அப்ப அந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ்ங்கிறத அவுட்புட் காலம். ஓகே, அப்ப அந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ்ங்கிற காலமை டிராப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி மற்ற காலம் எல்லாம் இன்புட். கரெக்டா? அதனால எக்ஸுக்கு பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இன்புட் மட்டும் வச்சிருக்கணும், ஒய்ல அவுட்புட் மட்டும் வச்சிருக்கணும். ஃபீச்சர்னா என்னன்னா, ஃபீச்சர்னா என்ன, இன்புட், டார்கெட்னா அவுட்புட். ஓகே, ஏன்னா டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அவுட்புட் கொடுத்து பண்ண மாட்டோம், அதுக்காக தான் இப்ப பிரிக்கிறது. ஓகே, ஸோ நம்ம கிட்ட இருக்கிற காலம்ல பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் தவிர மற்றது எல்லாமே இன்புட் காலம். ஸோ அதை மட்டும் டிராப் பண்ணி மற்ற எல்லாத்தையும் எக்ஸ் ஃபீச்சர்ஸ் இன்புட்டா கொடுக்குறேன். அந்த ஒரு காலமை மட்டும் அவுட்புட்டா டார்கெட்டா கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்டா பண்ண வேண்டியது டேட்டா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எதெல்லாம் இன்புட் எதெல்லாம் அவுட்புட்னு பிரிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பண்ணணும். எக்ஸ் இன்புட்லயே ட்ரெயின் பண்றதுக்கான இன்புட், டெஸ்ட் பண்றதுக்கான இன்புட், அவுட்புட்லயுமே ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்னு எடுத்து வைப்பீங்களா? அதுதான் இங்க ட்ரெயின், எக்ஸ் ட்ரெயின், அதாவது இன்புட்டோட ட்ரைனிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டா. ஆல்வேஸ் உங்களோட ட்ரைனிங் டேட்டா டெஸ்டிங் டேட்டா விட அதிகமா இருக்கு. இன்டர்வியூல கேட்பாங்க ரேஷியோ ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு. ரேஷியோ ஆஃப் ட்ரைனிங் டெஸ்டிங் வந்து 70:30 ஆர் 80:20 ஆர் 60:14 இருக்கணும். 20:50 அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் ட்ரைனிங் தான் அதிகமா இருக்கணும். இப்ப நான் டெஸ்ட் சைஸ் மட்டும் கொடுத்துட்டேன். அப்ப அது டெஸ்டிங் டேட்டா மட்டும் 20%, 0.20 கொடுக்கணும். அப்ப 20% டெஸ்டிங், ரிமைனிங் 80% ட்ரெயின். ஓகே, இப்ப ரேண்டம் ஸ்டேட்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன மேம், ரேண்டமா அதே இப்ப வந்து 1000 டேட்டால நான் வந்து 20% டெஸ்டிங்னு கொடுத்தேன்னா 80% ட்ரைனிங். ஆனா அது எந்த 80% எந்த 20% சொல்லல, அதையவே ரேண்டமா நான் எடுத்துக்க சொல்றேன். நீயே ஏதாவது ஒரு 20 டேட்டாவை டெஸ்டிங் எடுத்துக்கோ, 80 ரேண்டமா நீயே ஏதாவது ஒரு 80 டேட்டாவை இதா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அதுக்காக தான் இந்த ரேண்டம் ஸ்டேட். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப மாடலை ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி மாடலை டெவலப் பண்றதுக்கு ப்ரீ டிஃபைன் மாடலோட ஃபங்க்ஷன், ஒவ்வொரு அல்காரிதம் மாடலுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன். இப்ப லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இருக்கும், டிசிஷன் ட்ரீனா டிசிஷன் ட்ரீன்னு இருக்கும், KNN அப்படின்னா KNN இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஃபங்க்ஷன் பேரை மட்டும். ரேண்டம் ஃபாரஸ்ட்க்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். அதே மாதிரி நீ மாடலுக்கு வந்து ரேண்டமான டேட்டாவதுன்னு கொடுத்து பண்ண போறோம், அதனால ரேண்டம் ஸ்டேட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்ப ஒரு மாடலர் ரெடி பண்ணியாச்சு, பில்ட் பண்ணியாச்சு. இப்ப அந்த மாடலுக்கு டேட்டாவை ட்ரெயின் பண்ணணும்ல. ட்ரெயினுக்கு வந்து இன்புட்டோட ட்ரைனிங், அவுட்புட்டோட ட்ரைனிங் கொடுத்துட்டு ஃபிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபிட் பண்றேன், ஃபீட் பண்றேன், பாஸ் பண்றேன். ஓகே, இப்ப மாடல் ட்ரெயின் ஆயிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன். ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே இன்புட் எடுத்து வச்சிருக்கேன்ல டெஸ்டிங்காகவே. அந்த இன்புட்டை கொடுத்து அவுட்புட் கொடுக்கணுமா? இங்க ஒய் டெஸ்ட் கொடுக்க கூடாது ப்ரிடிக்ட் பண்ணும்போது, ஏன்னா அதான் ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ ப்ரிடிக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாடலுக்கு வெறும் நான் டெஸ்டிங்னு பிரிச்சு வச்ச அந்த இன்புட்டை மட்டும் கொடுத்து ப்ரிடிக்ட் பண்ண சொல்லி அதை ப்ரிடிக்ட்ல சேர்த்துட்டேன். ஐ மீன் ப்ரிடிக்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகே, யாருக்காவது இப்ப டவுட்ஸ் இருக்கா அப் டு திஸ் ப்ரிடிக்ஷன்? எஸ், யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. இப்ப ப்ரிடிக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் நீட்டா போதா? ரேண்டம் ஸ்டேட் 42னா இன்டீஜரோட பிட் அது டினோட் பண்ணும். அவ்வளோ நம்ம இதெல்லாம் போவேன்னா, பட் இப்போதைக்கு உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா 42ங்கிறது வந்து டெவலப்பர் பில் பண்ண 32 இன்டீஜரா நீங்க ஒர்க் பண்ற சிஸ்டம், இல்ல 64 இன்டீஜரா அந்த பிட்டை டினோட் பண்றதுக்காகவே 42னே ரேண்டமா கொடுத்தாங்க.
ரேண்டமா அந்த சென்ஸ் இப்ப 42க்கு பதில் வேற எந்த நம்பர் வேணா கொடுக்கலாமா? 42 தான் கொடுக்கணும் ரேண்டமான இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. சரியா? ஓகே. இப்ப பிரிடிக்ட் பண்ணியாச்சு. பிரிடிக்ட் பண்ணி மாடல் அப்படியே விட்டுறலாமா? நோ. அடுத்த ஸ்டெப் என்ன? பிரிடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவாலுவேட் பண்ணணும். அப்ப நெக்ஸ்ட் எவாலுவேட் பண்றேன். சோ மெஷின் லேர்னிங்ல எவாலுவேட் பண்றதுக்குன்னே சில மெட்ரிக்ஸ் இருக்கு. என்னென்ன மெட்ரிக்ஸ்னா அக்யூரசி, ஓகே, ப்ரிசிஷன்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் அன்வான்டட். மெயினா அக்யூரசி, கன்ஃபியூஷன் மேட்ரிக். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்னா என்னன்னா எவ்வளோ ட்ரூ ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு, எவ்வளோ ஃபால்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு, அதை ஃபைன் பண்றதுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். ஓகே. தென் கிளாசிபிகேஷனோட ரிப்போர்ட், அதாவது எவ்வளோ கிளாசிஃபை ஆயிருக்குங்கிற ரிப்போர்ட். ஓகே. இப்ப பாரு, மாடலோட அக்யூரசி எனக்கு 0.57 தான் வந்திருக்கு. ஏன்னா நான் டேட்டா செட் சும்மா ரேண்டமா தான் ஜென்ரேட் பண்ணேன். சரி, அது ஒரு கம்பெனில இருந்து வந்து ஒரிஜினல் டேட்டாலாம் இல்ல. ஸோ மாடலோட அக்யூரசி எனக்கு 57% தான் இருக்கு. ஓகே. பட் ஆல்வேஸ் 50 எபவ் வரணும். 50 பிலோ வந்தா நீங்க மாடலுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் டேட்டா போய் மறுபடியும் கொடுத்து மறுபடியும் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் நீங்க பண்ணணும். ஓகே. இப்ப கன்ஃபியூசன் மேட்ரிக்ஸ் இது என்ன மீன் பண்ணும்னா 36 டேட்டா. சரியா? நம்ம இன்னும் ரொம்ப டெப்தா போல. வை டெஸ்ட். ஓகே. வை டெஸ்ட்னா ஆல்ரெடி நான் எடுத்து எக்ஸ் டெஸ்ட், அதாவது இன்புட் அவுட்புட் டெஸ்ட் பண்றதுக்கான இன்புட் அவுட்புட்டா இன்புட்டை மட்டும் கொடுத்து டெஸ்ட் பண்ணமா, இப்ப அது ஒண்ணு டெஸ்ட் பண்ணிருக்குமா, அதையும் நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சுவல் டெஸ்டையும் கம்பேர் பண்றோம். ஓகே. இது மாடல் ப்ரிடிக்ட் பண்ண ப்ரிடிக்ஷனு, இது ஆல்ரெடி அதுக்கு என்கிட்ட இருந்த அவுட்புட், அது ரெண்டையும் கம்பேர் பண்றதுதான் இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். பாத்தீங்கன்னா டிபிஎஃபின்னு வரும். அதாவது ட்ரூவா எவ்வளவு கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுச்சு, தப்பா எவ்வளவு கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுச்சு. ஓகே. இது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியா இருக்கும். ஓகே. கரெக்ட், இவன் வந்து தப்பு புடிச்சானா, அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? அதுதான் இந்த நம்பர்ஸ். ஓகே. இதுக்கு நீங்க கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ கொஞ்சம் டெப்தா படிச்சீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. சோ ட்ரூவா இவ்ளோ ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு அவுட் ஆஃப் திஸ் வேல்யூங்கிறது, இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இது கரெக்ட் வேல்யூ, இப்ப இது கரெக்டா பண்ணிருக்கா, தென் ட்ரூ ப்ரிடிக்ஷன். இது கரெக்ட் வேல்யூ ஆனா அது தப்பா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு, அப்ப ஃபால்ஸ் ப்ரிடிக்ஷன். ஓகே. இங்கேயே தப்பான வேல்யூ இருக்கு, அதுவும் கரெக்டா தப்பான வேல்யூ, அப்ப அது கரெக்ட்ல தான் வரும். ஓகே. சோ கொஞ்சம் இந்த மாதிரி மட்டும் வரும். சரியா? சோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பட் ஃபங்க்ஷன் நேம் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மோஸ்ட்லி பிராக்டிகலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபங்க்ஷன் தான். இப்ப கிளாசிபிகேஷனோட ரிப்போர்ட். ஓகே. அதோட அக்யூரசி எவ்வளோ, இந்த ரிப்போர்ட் நான் சொன்னேன்ல, அக்யூரசி மட்டும் இல்ல, ப்ரிசிஷன். ஓகே. அந்த அக்யூரசியோட வெயிட்டேஜ், ரீகால், இது எல்லாமே மேக்ஸ்ல டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் மேம் அப்படின்னா, நம்ம மாடல் என்ன மாதிரியான ரிப்போர்ட்ல இங்க ஒர்க் ஆகுது, ஓகே, இவ்ளோ அக்யூரசில எவ்வளோ வெயிட்டேஜ் அது கரெக்டா இருக்கு, எவ்வளோ வெயிட்டேஜ் அது இன்னுமே எஃப்என் ஸ்கோர் மூலமா இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ்க்காக தான் இந்த ரிப்போர்ட் கிரியேட் பண்றது. எஸ் டா. ஃபைனல் டெசிஷன் ஸ்கோர்னா அதுக்கு நீங்க இந்த ப்ரிடிக்ட வந்து இது பண்ணி பார்த்திருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் இதை ரன் பண்றேன் ஒவ்வொன்னா. பிகாஸ் ஆல்ரெடி நான் ரன் பண்ணேன், பட் இப்ப ரொம்ப நேரம் ஆனதுனால ரன் ஆகாது. அதனால மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணணும். இப்ப நான் அந்த ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூஸ் உனக்கு காட்டுறேன். இதுதான் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ. நான் ப்ரிடிக்ட் பண்ணோம். நீ கேட்கலாம், ஏன் 0 1ன்னு வந்திருக்கு? பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்த கேட்டகரிக்கல் காலத்தை எல்லாம் நம்ம லேபிள் என்கோடர்ல போட்டு என்னவா மாத்திட்டோம்? 0 1 மாத்திட்டோம். அப்ப இதுல 1ன்னா பிளேஸ்டு, 0ன்னா நாட் பிளேஸ்டு. அப்ப நான் டெஸ்ட் பண்றதுக்கு வச்ச வேல்யூ வச்சிருந்தேன்ல, அதுல மிஷன் பண்ண ப்ரிடிக்ஷன் தான் இந்த 1 0 எல்லாமே. அப்ப இவ்ளோ நம்பர் நம்ம டெஸ்ட் கொடுத்திருக்கோம். அவன் ட்ரெயினுக்கு நிறைய கொடுத்திருப்போம். சோ இதுதான் நீங்க டெஸ்ட் பண்ண வேல்யூ. புரிஞ்சுதா? எஸ். ஓகே. ஓகே. ஃபைனலா நீங்க என்ன பண்றீங்க? கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்ல மாடலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான சஜஷன்ஸ் இந்த ரீகால் எஃப்என் ஸ்கோர் எல்லாம் கொடுக்குறீங்க. ஓகே. அவ்வளவுதான். சோ ஒரு மாடல் டெவலப் பண்றதுல இருந்து எவாலுவேட் பண்ற வரைக்கும் இருக்கிற எவ்ரிதிங் இஸ் அப் டு திஸ். ஓகே. தென் ஃபைனலா இதுல கொஞ்சம் இன்டர்வியூ क्वेश्चंस என்னன்னா, ஓகே, பாண்டாஸ்ல இன்னும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா லாக் ஃபங்க்ஷனா என்ன, ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஐலாக்னா அதே வேல்யூவை
பண்ணி ஹோல்ட் பண்றதுக்கு அப்படின்னு இருக்கும். ஓகே, இது எல்லாமே படிங்க. தென் EDAனா என்ன, எக்ஸ்ப்ளோரட்டரி டேட்டா அனாலிசிஸ், அது எதுக்கு பண்ணணும், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ட் இன்சைட்ஸ்னு சொல்லுவாங்க டேட்டா. ஓகே, தென் லேபிள் என்கோடிங்னா என்ன, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னா என்ன, ஒரு டேட்டாவை ட்ரெயினுக்கும் டெஸ்ட்டுக்கும் ஸ்பிட் பண்ணி வைக்கணும். தென் ஒன்லி we can train the model, we can test the model. ஓகே, random forestனா என்ன, random forest is an algorithm to solve the classification problem in supervised learning. ஓகே, தென் கிளாசிஃபிகேஷனுக்கும் ரிக்ரெஷனுக்கும் இது நான் கொஞ்சம் இதான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், பட் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் இப்ப எடுத்ததுல இருந்து கேட்பாங்க. ஓகே, இப்ப எடுத்ததுல இருந்து எடுக்கிறது இல்லாம எதுவும் கேட்க சான்ஸ் இல்ல. பட் இதை தவிர நான் சொன்ன மாதிரி கிட்டோட பேசிக்ஸ், கிட்டப்போட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிரு. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன். ஓகே, ஒரு வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நம்மளோட கான்செப்ட். இன்னைக்கு கான்செப்ட் ஓவர். அட்டெண்டன்ஸுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல, அதோட ஷீட் எடுக்கிறேன், அதுல யாரெல்லாம் நேம் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் சோ இந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். மேம் இன்டர்வியூ டேட்டா மேம் மேம் இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க மேம். எஸ், ஐ அம் ஷேரிங் ஒன் டிரைவ் லிங்க் வித் யூ ஆல். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அந்த டிரைவ் லிங்க்